வாங்க சம்பந்தி வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் பவானி, போஸ், தனம் எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கேன். எங்க எவ்வளவு தூரம்? எல்லாரையும் பார்த்துட்டு போலாம்னு தான். அப்படியா? போய் பார்த்துட்டு வாங்க. வரும்போது மறக்காம எங்க வீட்டுல தான் நீங்க டிஃபன் சாப்பிடணும். ஆமா, மல்லிகைப்பூ இட்லி, மணக்கும் சட்னி. இதை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அழகர் குளத்துல ஒரு பயில விட மாட்டீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவீங்க. ஆமா, நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுறேன். விஜி, அப்பா வந்திருக்காருமா. இத வந்துட்டேன் மாமா. வாங்கப்பா. நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா, பவானி மாமாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. இருங்கப்பா, காஃபி போட்டு எடுத்து. நில்லு. நான் மறக்கிறதுக்கு முன்னால மாப்பிள்ளையோட பேண்ட் ஷர்ட்டோட அளவு எழுதி கொடு. எதுக்கு சம்பந்தி? வளகா போறது இல்ல, ஓ மாப்பிள்ளைக்கு உடுப்பு எடுக்கத்தான். எனக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. வேட்டி அங்க வச்சுறேன், அதுக்கு அளவு என்ன? அப்பா, அவர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து வந்த உடனே அளவு குறிச்சு கொடுத்து அனுப்புறேன். இருங்கப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ளை இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரு? கார்மெண்ட்ல வேலை அதிகமா போச்சா? அதையும் கேக்குறீங்க? கொஞ்ச நாளா கார்மெண்ட்ஸை விட்டு ஜாஸ்தி வீட்டுக்கு வரதே இல்ல. அப்படியா? என்னங்க வீட்டுக்கே வராம அவ்வளவு வேலை? அதுக்கு காரணம் இருக்கு. விஜயோட பிரசவ நேரத்துல கூடவே இருக்கணுமா. உங்க மாப்பிள்ள ஆசைப்படுறாரு. மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. அது எல்லா வேலையும் ராப்பகலா செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிடும் பாருங்க. பிரசவ நேரத்துல விஜய் கூட இருக்கலாம்ல, அதான். கேட்கறதுக்கே மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. சமதி, நான் முகஸ்துதி பேசுறேன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க. உங்க மகன் என் மருமனா வரத்துக்கு நான் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கிறேன். நான் கூட போன ஜென்மத்துல சில புண்ணிய காரியங்கள்லாம் செய்திருக்கேன்னு இதுல இருந்து தெரியுது. அதனால தாங்க அந்த நல்ல ஒரு மனசு கோணக்கூடாதுங்கிறதுக்காக என் பொண்ணு ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ரொம்ப அதிகமாகவும் கடுமையாகவும் கண்டிப்பேன். விஜய் அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. தங்கமான மருமக. உங்க வாயால் இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம், வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. மனசுல அதுக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா சம்பந்தி? என்னது? தன்னோட வளகாப்புக்கு எல்லாரும் வரணும், ஒருத்தர் விடாம தன்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு மனசுக்குள்ள ஆசை. என் மனசுல பட்டதே அவளும் சொல்லியிருக்கிறா. என் பொண்ணாச்சே, இந்த மட்டும் நகை நட்டு வேணும்னு ஆசைப்படாம சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்காள. அதை கேட்கவே சந்தோஷமா இருக்குது. உள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டிருக்கிறா, அது நிறைவேறணும். பாப்போம். அது சரி சம்பந்தி, உங்க சைடுல எப்படி? சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க இல்லையா? நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது. ஒன்னு ரெண்டு பேர் முரண்டு பண்ணுவாங்க, ஆனா நான் விடுறதா இல்ல. கையில காலில் உழுந்து கெஞ்சி கூத்தறையாத எப்படி கூட்டி வந்துடுவேன். உள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டிருக்கிறா, கௌரவத்தை பார்த்தா முடியுமா? கூட்டி வந்துடுவேன். என்னங்கப்பா? இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சம்பந்தியா சொன்னாரு, கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் வளகாவுக்கு வரணும்னு சொன்னியா, எல்லாரையும் கூட்டி வந்துருவான். ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரையும் வரவழைச்சு ஜாம் ஜாம் நடத்திடுவான். இந்தாங்க. சக்தி, டிஃபன் பாக்ஸ் டேபிள் மேல வச்சிருக்கேம்மா. என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? என்னம்மா, வெளியில போறியா? ஆமாம்மா, கோயிலுக்கு போறேன். என்ன திடீர்னு கோவிலுக்கு? அது ஒண்ணும் இல்ல சக்தி, என் ஃப்ரெண்டு சுந்தர் புதுசா கார் வாங்கியிருக்கான். அவன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டான். அதான் நானும் அம்மாவும் போயிட்டு வந்துடலான்னு கிளம்பணும். ஏம்மா, அண்ணன் அவனோட ஃப்ரெண்டு, அவன் போறானா ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு குறுக்க? அது இல்லம்மா, அந்த சுந்தர் தம்பி நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிச்சு. அதுக்காகத்தான் நான் போறேன். அதனால என்ன இப்போ? அதுக்கு இல்லம்மா, அண்ணன் மட்டும் போனானா தம்பு கிம்ம அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதான். என்னடா பிச்சு புட பிச்சு, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தம்பு அடிப்பீங்களா? ஐயோ, என்னம்மா நீ? சக்தி ஏதோ கிண்டல் பண்றா, நீங்களும் அதை சீரியஸா எடுத்துட்டு பேசுறீங்க. தேவிகி, நான் வேற ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்றா? சக்தி, நீ அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமா. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதே. நீ கண்டிப்பா கோயிலுக்கு போகணுமா? கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். அந்த தம்பி வேற கண்டிப்பா வரணும்னு சொல்லிடுச்சு. போலன்னா நல்லா இருக்காது. நீ அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமா. சரிம்மா. வாசு, உள்ள வாடா. வாங்க தம்பி, வாங்க. வணக்கம்.
வாடா சுந்தர், உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். தம்பி புதுசாக கார் வாங்கியிருக்கலாம் பாசு சொன்னான். ஆமாம் சார். ஏய், டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஆ. தம்பி கோயிலுக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? சாயங்காலம் ஆகிடும்பா. சாயங்காலமா? ஆமாம், நாங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம். வரதுக்கு சாயங்காலம் ஆகிடும்ல. அப்படியா? சக்தி, நாங்க போயிட்டு வரோம்மா. ஏங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாங்க சீக்கிரமே வந்துடுறோம். ஆ சரி, நீ புறப்படு. வரேன் சார். சரி தம்பி, வரேங்க. போயிட்டு வாங்க. சக்தி, நாம் ஆஸ்பத்திரி போயிட்டு திரும்பி வந்தோன்னே நீ ஆஃபீஸ் போகணும்ல, சீக்கிரம் ரெடியா. சரிப்பா. எப்படியா ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே போவா, உள்ளே வச்சு தூக்கலாம். அண்ணே எதுவாக இருந்தாலும் வெளியவே வச்சுக்கோங்கண்ணே, ஆஸ்பத்திரிக்கு உள்ள வேணாண்ணே. நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுண்ணே. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எனக்கு ஒன்று தோணுது. தேவராஜ் புலங்குற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. பேசாம போலீஸ்ல போய் தகவல் கொடுத்துடலாம். போடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு பணம் கிடைச்சிருமா? போலீஸ் அதுன்னு போனா அப்புறம் ஊர்ல இருக்க அத்தனை பேரும் பணம் கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நம்ம 1000த்துல ஒருத்தன் ஆயிருவோம், நமக்கு பணம் கிடைச்ச மாதிரி தான். தேவராஜ் அத்தனை பேருக்கு பணம் கொடுத்துருவாடா, போலீஸ்ல கொண்டு போவாங்க, தூக்கி உள்ள விடுவாங்க, அப்புறம் கேஸ் நடக்கும், நமக்கு பணம் வந்த மாதிரி தான். ஆமாண்ணே, நான் யோசிக்கவே இல்லை. பேசாம அவன் வரும்போது வழியில மடக்கி அவனை தூக்கி கொண்டு போய் நம்ம பணத்தை மட்டும் கறந்துட்டு விடணும். இதுதான் புத்திசாலித்தனம். கரெக்ட்ண்ணே, செஞ்சிடலாண்ணே. டேய், ரெடியா இருங்கடா. சரிண்ணே. கரெக்ட், அவனே பார்த்துக்கிட்டு பாருங்க. சில்லற இல்லைம்மா. அப்படியா? அந்த பக்கம் போடா. ஹலோ, நான் தான் விஜி பேசுறேன். விஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு? படுத்துதா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆமா, நீ எப்படி இருக்க லீலா? இருக்க. குழந்தைங்க இருக்கிறதுனால ஏதோ பொழுது போகுது. சரி, நான் இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? எதுக்கு விஜி? என்னோட வளகாப்புக்கு நீங்கெல்லாம் கண்டிப்பா வரணும் லீலா. சரி. என்ன லீலா, நான் ஏதோ கூப்பிடுறேங்கிறதுக்காக நீ சரின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவசியம் நீங்களாம் வந்துடணும். வரேன் விஜய். சரின்னு தானே சொன்னேன். எனக்கு புரியுது. எந்த நேரத்துல ரவி மாமா என்ன சொல்லுவாரோன்னு யோசிக்கிறல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் விசேஷத்துக்கு வராம இருப்பேனா? கண்டிப்பா வரேன். சரி லீலா, வச்சிடுறேன். சரி, உடம்ப பாத்துக்கோ. என்ன? வச்சிடுறேன். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ஃபோன் பண்ணது நீங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் ரவி பேசுறேன். டேய் ரவி, சொல்றா. நான் மாரிமுத்து பேசுறேன்டா. காலையில தான் ஃபோன் பண்ணேன், மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஓ இல்ல, வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா உன் நம்பரை போட்டேன். சாரிடா. சரிடா சரிடா, ஓகேடா, வச்சிடறேன்டா. சரி. என்ன பண்ணீங்க? என்ன?
நான் சரோகாக்கு ஃபோன் பண்ணனா இல்லையான்னு ரீடயல் போட்டு செக் பண்றீங்க இல்ல? நீங்க மாறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லையா? ஆமாடி செக் பண்ண. இப்போ அதுக்கு என்னங்கற? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் எதுக்குடி அசிங்கம் பண்ணோம்? நீ தான் அசிங்கம் பண்ணோம். நானா? எதுக்கு? ஆமாடி, நான் இப்ப எதுக்கு போன் எடுத்து செக் பண்ணோம்? என்ன அவசியம்? யோசிச்சு பாரு. என் பேச்ச நீ கேப்பங்கற நம்பிக்கை என்னைக்கு கொடுத்திருக்க? அதுக்காக நீ தாண்டி வெக்க பண்ணோம். நில்லுடி. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? விஜி ஃபோன் பண்ணிருந்தா. அவ கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஏ அவ கூட நான் பேசக்கூடாதா? அவங்க மட்டும் என்னவா? அன்னைக்கு அவள நடந்தப்ப புருஷ மனாட்டி ரெண்டு பேரும் நின்னு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான். சரி, எதுக்கு விஜய் ஃபோன் பண்ணுச்சு? உங்களுக்கு தான் அவங்க யாரையுமே பிடிக்கலையே. அப்புறம் எதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு தேவையில்லாத அக்கறை எல்லாம்? ஏம்மா இங்கே ஆட்டோ ஒன்றையும் காணுமேம்மா? அங்க ஒரு ஆட்டோ இருக்குப்பா. அப்படியா? போ. இனிமேலாவது ஒழுங்கா மாத்திரை சாப்பிடுங்க. சரிம்மா. தேவராஜ், வாங்க வாங்க ராஜாமணி. எப்படி இருக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், வண்டியில ஏறு. ஆ, எதுக்கு? உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்பா யாரு? ஒன்றும் இல்லை. நீ போ, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். போ. அவங்க இங்க வராங்க, அவங்களும் உன் கூட தான் வராங்க. அம்மா நீ யாருமா? ராஜாமணி, அதான் நான் வாரேன்னு சொல்கிறேன்ல. பொம்பளை பிள்ளை இருக்கு, அது போகட்டும். தேவராஜ், பப்ளிக் பிளேஸ் அனாவசியமா அசிங்கப்படாத. மரியாதையா ரெண்டு பேரும் வண்டியில இருக்கு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேள். ஏறா யாரு நீ? ஏறுமா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? எதுக்கு வார்த்தையிலும் முகத்திலையும் இவ்வளோ கோவம்? என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? கோவம் வராம எப்படி இருக்கும்? நான் அவ்வளோ தூரம் குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமும் நீங்க அதே மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்ப கோவம் எரிச்சல் எல்லாம் வரதா செய்யும். சாரி பவானி. என்ன சாரி? இப்ப கூட நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இது வேற சாரி பவானி. புரியல. நீ இப்ப என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. அதுக்கு தான் இப்ப நான் சாரி சொன்னேன். நீ பேசின பிறகு நான் தனியா யோசிச்சேன். அஃப்கோர்ஸ் நீ பேசினது என்ன யோசிக்க வச்சது. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. லவ் அது இதுன்னு பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது. சாரி. நிஜமாவே நீங்க தான் பேசுறீங்களா? நம்பலாமா? நம்பு பவானி. இனிமே உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அந்த விதத்துல தான் உன் கூட பழகுவேன். ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், நத்திங் எல்ஸ். ஒருவேளை உனக்கு இது கூட பிடிக்கலனா நீ இப்பவே ஓப்பனா சொல்லிடு. நான் முழுசா உன் வழியில இருந்து ஒதுங்கிடுறேன். நோ ப்ராப்ளம். சேச்சே. என்ன இன்னும் சேச்சேன்னு அசிங்கமா நான் என்னதான் பண்றது பவானி? இது வேற சேச்சே. குழப்பாத பவானி. நீங்க நிச்சயமா என்னோட ஃப்ரெண்டு தான். ஏன் தெரியுமா? நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கட்டுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் கூட அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நான் விலகிக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதனாலதான் முதல் முறையா நீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்ன வார்த்தை அது. நட்போட அடிப்படை குணமே ஃப்ரெண்டை பத்தி புரிஞ்சு நடந்துக்கிறது தானே. தேங்க்ஸ் பவானி. முதல்ல இந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல. சாரி பவானி. அடிக்கடி சாரி சொல்லாதீங்க, அப்புறம் அதுக்கு இருக்கிற மரியாதை போயிடும். ஓகே, இனிமே சாரி சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். தேங்க்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேங்க்ஸ் சாரிலாம் வேணாமே. கரெக்ட் தான். தம்பி, லஞ்சை சாப்பிட்டு கடலை மிட்டாய் சாப்பிட்றது நல்லது. ஆனால் இப்படி காலேஜுக்கே வாசம் வர மாதிரி கடலை வறுக்கிறது அஜீர்ணமாயிடும்.
ஓகே நகைச்சுவையா போச்சு போ. பாய்டா. ஹாய் மச்சி. என்ன குரு இப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப இவங்க சொல்லிட்டு போனது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுமோன்னு ஒரு சின்ன பயம். இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே, இந்த கமெண்ட்ஸ்ல நம்மள ஒண்ணும் பாதிக்காது. ஏன்னா இப்போ நம்ம கிளியர் ஆயிட்டோம். அப்ப அனாவசியமா திட்டமாட்டேன் இனிமே. சேச்சே. ஐயோ ஃபர்ஸ்ட் இந்த சேச்சை சொல்றதை நிறுத்து. சரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். வா சீக்கிரம் வா வா.